அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாம்ல இந்த கவி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் கொடுத்துட்டு எந்தெந்த புலவருக்கு எந்த சிறப்பு பெயர் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்களை நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதை நம்ம சிம்பிளா பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சித்திரக்கவி அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா பாரதியார் அவர்களை சொல்றாங்க. ஓகே, திரைக்கவி அப்படின்னா மருதகாசி, விருத்தக்கவி அப்படின்னா கம்பர், கலாக்கவி அப்படின்னா ஒட்டக்கூத்தர். ஓகேவா? கவுடக்கவி அப்படின்னா பரிதிமார் கலைஞர், ஆசுக்கவி அப்படின்னா காலமேக புலவர், மதுரகவி அப்படின்னா பாஸ்கரதாஸ். ஓகே, சந்தக்கவி அப்படின்னா அருணகிரிநாதர், வித்தார கவி அப்படின்னா திருமலிசை ஆழ்வார். ஓகேவா? திவ்ய கவி அப்படின்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். இந்த கவிகள் எல்லாத்தையுமே உங்க நோட்லயும் என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகேவா? அதே மாதிரி இந்த சித்திரக்கவி, இந்த ஆசு கவி, மதுர கவி, வித்தார கவி, இந்த 4 கவிகளை பாடக்கூடிய அந்த புலவர்களை பணுவர் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் தான் தமிழ்ல. கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிறைய டிப்ஸ் நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ. முடியாதது ஒன்றுமே இல்லையே, படியாக்கலாம் பணிகளின்